ஹாய். கேனானுடைய 200D வந்து இருக்கிற மெனு செட்டிங்ஸ் வந்து ஃபுல் வீடியோவாக போடலாமா இல்லை ஷார்ட் வீடியோவாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கேட்டிருந்தேன். அதில் நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. எப்படின்னா மிக்சடான ரெஸ்பான்சஸ். எப்படின்னா ஃபுல் வீடியோவும் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க, ஷார்ட் வீடியோவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் வீடியோவாக பண்ணலாம் யூடியூப்பில் அப்படின்ட்டு. இதுக்கான ரீசன் வந்து 200D வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவருக்கு எப்போ தேவைப்படும் எப்போ தேவைப்படாதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்குது. எப்படின்னா ஃபுல் வீடியோ நம்ம இதை ஷூட் பண்ணிவிட்டு ஒருவேளை என்கிட்டே இருக்குது அப்படின்னா ரீல்ஸாகவும் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரியான போஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா ஆன் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு மெனு கிடைக்கும். இந்த மாதிரி மெனு வரல அப்படின்னா மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 4th காலமில் ஷூட்டிங் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை பண்ணிங்கன்னா உங்களதில் வந்து கைடட் அப்படி இருந்தது அப்படின்னா ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெனு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுறீங்க, நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது மெனு செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ஷூட்டிங் ஸ்க்ரீனில் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கேமரா மாதிரியும் ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஷட்டர் ஸ்பீடு, செகண்ட் இருக்கிறது அப்பர்ச்சர், தேர்ட் இருக்கிறது ஐஎஸ்ஓ. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதாவது ரீல்ஸ் மாதிரியும் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஷட்டர் ஸ்பீடை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த நாப் இருக்கு இல்லைங்களா, இந்த நாபு. ஸோ இதை டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்கள் இல்லையா. ஸோ இப்படி யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே அப்பர்ச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஏவின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நாபை நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்பர்ச்சர் சேஞ்ச் ஆகுதான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம அப்பர்ச்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே ஐஎஸ்ஓ நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே ஐஎஸ்ஓ பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நேவிகேஷன் பட்டன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை டச் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே டச்சே யூஸ் பண்ணியே பண்ணணும் அப்படின்னா இந்த டச் ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த க்யூன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் எனேபிள் ஆகிடும். இது யூஸ் பண்ணி எங்கேனாலும் நம்ம டச் பண்ணி மெனு செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு, செகண்ட் இருக்கிறது அப்பர்ச்சரு, தேர்ட் இருக்கிறது ஐஎஸ்ஓ. இங்கே கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனு. இது எதுக்கு அப்படின்றதையும் ஒரு ஷார்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வந்து ஒரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது மைன்யூட்டான லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்கனாவோ இல்லை பில்டின் ஃப்ளாஷ் வருது இல்லையா, இதுக்கும் நம்ம வந்து மைன்யூட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிக்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம போர்ட்ரேட்லாம் எடுக்கும்போது நம்ம இதில் போர்ட்ரேட்னே ஒரு செட்டிங் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக போர்ட்ரேட்லாம் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த போர்ட்ரேட் செட்டிங் வச்சு தான் எடுப்பேன். இதில் பார்த்திங்கன்னா இன்ஃபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது ஷார்ப்னஸோடைய ஸ்ட்ரென்த்து, ஃபைன்னஸ்ஸு, இந்த த்ரெஷ்ஹோல்டு, இந்த கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷனு, கலர் டோனு இதெல்லாம் நம்ம ஒரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸோடைய ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணிக்கணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலாக நான் வந்து இந்த செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த்து, ஃபைன்னஸ்ஸு, அப்புறம் த்ரெஷ்ஹோல்டு வந்து 4லேயும், அப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்து நான் ஒரு பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால் சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா 1 or 2 பாயிண்ட்ஸ் ஏற்றி வச்சுப்பேன். நான் யூஸ்வலாகவே 1 பாயிண்ட் இருந்தால் ரொம்ப ஓவராக சேச்சுரேட்டடாக இருந்ததாகவும் கலர் நல்லா இருக்காது. கலர் டோன்னு ஒரு பாயிண்ட் நான் ஏற்றி வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக், ஏன்றது ஆட்டோமேட்டிக்கு. கேமராவே எந்த சீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிக்சர் ப்ரொஃபைலை செட் பண்ணுறது. ஸ்டாண்டர்டுன்றது எல்லா சீனுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம போர்ட்ரேட்லாம் எடுக்கும்போது போர்ட்ரேட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கெலாம் வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
அந்த ஸ்கையோடைய கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா டீட்டெயில் காமிக்கும். ஃபைன் டீட்டெயில்ன்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் கிடைக்கும். இப்போ ஃபோட்டோவோட எட்ஜெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபைன் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நியூட்ரல்னால் நம்ம எந்த ஒரு இதுவுமே வேண்டாம், நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் நியூட்ரல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஃபெய்த்ஃபுல்னால் இப்போது டே லைட்லலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான லைட்டிங்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக இந்த ஃபெய்த்ஃபுல் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து மோனோக்ரோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும் போதே நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேப்சர் பண்ணுறதுக்காக இது. அப்புறம் கஸ்டமாக நம்ம வச்சுக்கணுன்னா 3 கஸ்டம் வச்சுருக்காங்க. 3மே நம்ம ப்ரெசெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் தான் ரொம்ப ஒரு ஹார்ட் ஆஃப் த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். கலர் நம்ம கரெக்டாக வச்சு எடுத்தோம்னா தான் அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒயிட் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெனு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஒயிட் பேலன்ஸும் வச்சுக்கலாம், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, டே லைட் இருக்குது, அப்புறம் ஷேடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷேடோலலாம் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். க்ளவுடி, அதாவது ரொம்ப மேகமூட்டமாகவோ இல்லை அந்த மாதிரியான சினாரியோ இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக க்ளவுடின்ற ஆப்ஷனு. டங்ஸ்டன் லைட், கூலான லைட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் எடுக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஃப்ளோரசன்ட் லைட்னா ஓரளவுக்கு நியூட்ரலான லைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாஷ் மெனு. கஸ்டம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மேனுவலாக நம்ம எல்லா ஒயிட் பேலன்ஸும் மேனுவலாக வச்சு நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். இப்போது மேனுவல்லாம் எப்படின்னா வார்மாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கூல் லைட் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இதுவே வந்து கூல் லைட்டில் இருக்குது அப்படின்னா வார்மாக கொஞ்சம் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா பக்கத்துலேயே ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட் பண்ணுற இந்த கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிங்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷான ஒரு இது வரும். ஸோ நமக்கு வந்து க்ரீன் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும். இதுவே க்ரீன் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் பிங்க் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ நியூட்ரலாக இருக்கும். இப்போ இதுவே வந்து ரெட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லோ ஏற்றுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் கேமராவே அட்ஜஸ்ட் பண்ணுறதா என்னன்றதுக்காக தான் இந்த மெனு. யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கேமராவே ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இல்லை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் பெட்டர். நான் வந்து யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து மீட்டரிங், அதாவது இந்த மீட்டரிங்கிறது வந்து கேமராலே லைட் மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த லைட் மீட்டரை எப்படியெல்லாம் மீட்டரிங் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த மீட்டரிங்கு. அதாவது இதில் வந்து 4 மீட்டரிங் இருக்குது. எவாலுவேட் மீட்டரிங், பார்ஷியல் மீட்டரிங், அப்புறம் ஸ்பாட் மீட்டரிங், நெக்ஸ்ட் வந்து சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டரிங். எவாலுவேட் மீட்டரிங் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்கும் யூஸ் ஆகும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ஸு சென்டர் பாயிண்ட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கரெக்டான லைட்ஸு கிடைக்கும். பார்ஷியல் மீட்டரிங் இது எதுக்கு, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஏதாச்சும் லைட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது பார்ஷியல் மீட்டரிங் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டான லைட்டு நம்ம கேமரா டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் மீட்டரிங். இப்போ வந்து இதெல்லாம் வந்து போர்ட்ரேட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாட் மீட்டரிங் வச்சுக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக மீட்டரிங் பண்ணி நமக்கு கேமராவே மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்பாட் மீட்டரிங் யூஸ் பண்ணி நமக்கு வந்து லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டரிங், அதாவது சென்டர் பாயிண்டில் என்னென்ன மாதிரியான பிரைட்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மீட்டரிங் பண்ணி நமக்கு கேமரா ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஷாட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி ஆகணும் உங்களுக்கு அப்படின்றது. ஒன் ஷாட், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒன் ஷாட் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரே முறை ஃபோக்கஸ் ஆனால் போதுமா, ஒன் ஷாட் ஃபோட்டோ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆனால் போதுமா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஃபோக்கஸ்னால் என்னென்னா சப்ஜெக்ட் வந்து ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்குது இல்லைனா ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு மூவ் ஆகும், டக்குன்னு ஸ்டாண்டர்டாக இருக்குது, எதுவுமே மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னும் போது அதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஏஐ சர்வோன்றது சப்ஜெக்ட் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் அந்த சப்ஜெக்ட்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஏஐ சர்வோன்றது யூஸ் ஆகும். இந்த ஏஐ சர்வோ வந்து வீடியோக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கான வேணும். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே வேணும், சப்ஜெக்ட்டை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக இதில் 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எங்கேனாலும் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷூட் பண்ணுறதா, கண்டினியூஸ் ஷூட் பண்ணுறதா, இல்லை வந்து செல்ஃப் டைமர் வச்சு ஷூட் பண்ணுறதா,
செல்ஃப் டைமர்லேயே 2 செகண்ட் வச்சு பண்ணுறதா இல்லை 10 செகண்ட் வச்சு பண்ணுறதா, அப்புறம் செல்ஃப் டைமர்லேயே கண்டினியூஸாக எத்தனை ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக கண்டினியூஸாக 10 ஃபோட்டோ வேணுனாலும் கண்டினியூஸாக 10 ஃபோட்டோ உங்களுக்கு ஒரே கிளிக்கில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 10 ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். நம்ம ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. அதை செல்ஃபியெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்வலாக வந்து சிங்கிள் ஷூட்டிங் நான் வச்சுப்பேன். இது நெக்ஸ்ட் வந்து இமேஜோட குவாலிட்டி எவ்வளோ பெரிய இமேஜாக வைக்கணும், இமேஜோட குவாலிட்டி வந்து சைஸு ப்ளஸ் குவாலிட்டி இதை டிசைட் பண்ணுறதுக்காக இந்த வேணும். லார்ஜு, அப்புறம் மீடியமான ஒரு லார்ஜு, நெக்ஸ்ட் வந்து மீடியம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதான இமேஜு, நெக்ஸ்ட்டு ஸ்மால்லே 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்மால் 1 ஸ்மால் 2 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரா ப்ளஸ் லார்ஜ். ரான்றது எதுக்காகனா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும். ரானா என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோவோடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ரா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நான் இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஒயிட் ஷர்ட்டில் என்னென்ன இப்போ இந்த கயிறு வந்து பிளாக் கலரில் இருக்குது, அப்புறம் என்னுடைய ஸ்கின் டோன் வந்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இதையெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கேதர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் ரா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஜேபிஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக இருக்கும், ஒரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ண ஒரு ஃபோட்டோவாக இருக்கும், அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, ஒரு ஃபோட்டோ. இது வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி எதனா பண்ணுறோம் அப்படின்னும் போது ரா ப்ளஸ் லார்ஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரான்றது என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ தான், பட் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் இருந்தது அந்த ஃபோட்டோவில், எது என்னென்ன கலரில் இருந்தது, எது எங்கெங்கே இருந்தது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறது தான் ரா. இந்த ரா வந்து பெரிய சைஸாக இருக்கும், மினிமமே ஒரு 40 MB இல்லைனா 35 MB இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ரா ப்ளஸ் லார்ஜ் அப்படியே வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மெனுக்குள்ளே போகலாம். மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து இமேஜ் குவாலிட்டி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரா ப்ளஸ் லார்ஜ், அது செலக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ட்ரைவ் மோடு, நான் சொன்னேன் இல்லையா சிங்கிள் ஷூட் பண்ணுறதா இல்லை கண்டினியூஸ் ஷூட் பண்ணுறதா அப்படின்றது. இமேஜ் ரிவ்யூ, ஃபோட்டோ எடுத்த அப்புறம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த மெனு. 2 செகண்ட் காமிக்கணுமா, இல்லை 4 செகண்ட் காமிக்கணுமா, இல்லை 8 செகண்ட் காமிக்கணுமா, இல்லை ஹோல்ட்லேயே பண்ணி வச்சுக்கணுமா, நீங்கள் எதனா பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் ஃபோட்டோ விசிபிள் ஆகிட்டே இருக்கணுமா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த இமேஜ் ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன். 2 செகண்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஷட்டர் வித்தவுட் கார்டு, அப்படியே அதாவது கேமராவில் மெமரி கார்டே நீங்கள் போடலை, ஆனால் வந்து இப்போது சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின் போது அது எடுக்கிறதா வேணாமா அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேணும். இப்போ இது எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா விசிபிள் ஆகும், அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கேமராவில் டிஸ்பிளே ஆகும். இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோவே இது வந்து ஷூட் பண்ணாது. ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் இமேஜ் கார்டே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கும்போது சாம்பிள் இமேஜ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ரேஷன், முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ஒன் ஷாட்டா இல்லை சோவோவா இல்லை ஏஐ ஃபோக்கஸ் அப்படின்றது ஒன் ஷாட் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். இந்த லென்ஸ் எலக்ட்ரானிக் மேனுவல் ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரு சில லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ரிங் வரும், எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் ரிங், அந்த லென்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த மெனு யூஸ் ஆகும், இது நமக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், ஆல்ரெடி முன்ன சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மெனு உள்ள எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. லென்ஸ் அபரேஷன் கரெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்னரில் டார்க்காக வரும், அதாவது ஒரு சில லென்சஸ்லலாம் வந்து உங்களுக்கு டார்க்கான ஒரு விசிபிலிட்டி இருக்கும், அதெல்லாம் டிசேபிள் பண்ணுறதா வேணாமா அப்படின்றதுக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதாவது லென்ஸை ஒரு லென்ஸை பொறுத்து இந்த மாதிரியான கரெக்ஷன், பெரிஃபரல் இல்லுமினேஷன் கரெக்ஷனு, குரோமேட்டிக் அபரேஷன் கரெக்ஷனு, டிஸ்டார்ஷன் கரெக்ஷனு, டிஃப்ராக்ஷன் கரெக்ஷனு, இதெல்லாம் வந்து பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கண்ட்ரோல், இதில் வந்து ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக இந்த மெனு. இடிடிஎல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் எவ்வளோ வேணும் அப்படின்றது கேமராவை டிசைட் பண்ணி உங்களுக்கு ஃப்ளாஷோட இன்டென்சிட்டி வரும். ப்ளஸ் வந்து ஃப்ளாஷோடைய சிங்க் ஸ்பீட், அதாவது ஹை ஸ்பீட் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். 200க்கு மேலே ஷட்டர் போச்சு அப்படின்னா அது ஹையர் ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில ஓல்டு டைப் ஆஃப் ஃப்ளாஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க் ஆகாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃப்ளாஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க் இருக்கும், அதாவது ஹெச்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோலேயே சொல்கிறேன். ஹை ஸ்பீட் சிங்க் ஆகணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக இந்த மெனு. இந்த பில்டின் ஃப்ளாஷ் வந்து ஷட்டர் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஹை ஸ்பீட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் கர்டைனில் சிங்க் ஆகுறதா இல்லை செகண்ட் கர்டைனில் சிங்க் ஆகுறதா, 2 கர்டைன் வரும் இல்லையா,
அதாவது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் இல்லையா ஷட்டரு. ஃபஸ்ட்டு ஒரு கர்டைன் ஓப்பன் ஆகும், செகண்ட் ஒரு கர்டைன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் எந்த கர்டைனில் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக இது. யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் கர்டைன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளாஷ் எவ்வளோ அளவுக்கு நமக்கு மைன்யூட்டான அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்காக இந்த மெனு. எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் எதுவும் கனெக்ட் பண்ணல, அதனால் இந்த மெனு டிசேபிள் ஆகலை. இதே தான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரியே தான் இன்டர்னல் ஃப்ளாஷ்க்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதுவே தான் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ்க்கும் இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ், அதாவது டிடிஎல்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஐ ரிடக்ஷன். ரெட் ஐ வரும் இல்லையா நிறைய பேருக்கு. ஃபோட்டோ எடுத்தப்பறம் கண்ணில் ரெட் கலரில் ஒரு நம்மளோட லென்ஸ் வந்து தாக்கம் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா. அது எனேபிள் பண்ணுறதா இல்லை டிசேபிள் பண்ணுறதா? யூஸ்வலாக எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஐஎஸ்ஓ இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுதான் இது. ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோ ஐஎஸ்ஓ, அதாவது கேமரா ஆட்டோ ஐஎஸ்ஓ வைப்போம் இல்லையா, அப்போது கேமரா எவ்வளோ அதிகபட்சமாக ஐஎஸ்ஓவை ஆட்டோவாக யூஸ் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக டிசைட் பண்ணுறது. யூஸ்வலாக 1600 வச்சுக்கிட்டிங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ 1600க்கு மேலே கேமரா வந்து எடுத்துகிட்டு போகாது ஆட்டோ ஐஎஸ்ஓ வச்சிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு மீட்டரிங் மோட், இது முன்னே சொன்னேன். ஆட்டோ லைட்டிங் ஆப்டிமைசர், இதுவும் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒயிட் பேலன்ஸு இதுவும் சொல்லிட்டேன். கஸ்டம் ஒயிட் பேலன்ஸு, இதுவும் அந்த ஒயிட் பேலன்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறது உள்ள பண்ண தெரியலையா. அது கலர் ஸ்பேஸ்ன்றது 2 கலர் ஸ்பேஸ் இருக்குது, எஸ்ஆர்ஜிபியா இல்லை அடோப் ஆர்ஜிபியா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். எஸ்ஆர்ஜிபி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபோர்த்து வந்து பிக்சர் ஸ்டைல், அதான் முன்ன சொன்னேன் இல்லையா, இந்த பிக்சர் ஸ்டைல். லாங் எக்ஸ்போஷர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றது, லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அதில் வந்து நாய்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாய்ஸ் வரும். அதாவது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணட்டுமா வேணாமான்றதுக்காக யூஸ்வலாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும். இது லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஹை ஸ்பீட் ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது ஐஎஸ்ஓ அதிகமாக போச்சு அப்படின்னா நாய்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெனு. ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐஎஸ்ஓ அதிகமாக போனாலும் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும். இது டஸ்ட் டெலிட்டடாக நமக்கு தேவையில்லை. லைவ் வியூ ஷூட் எனேபிள், அதாவது இப்போ இந்த கேமரா பட்டன் இருக்கு இல்லையா, இதை அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே உங்களுக்கு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வியூ ஃபைண்டர் பார்க்காம. இதை எனேபிள் பண்ணணுமா வேணாமா அப்படின்றதுக்காக தான் இந்த மெனு. டிஸ்பிளேலேயே பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதா வேணாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் மெத்தட், எப்படி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குது, 200D இருக்கிறதுனால ஃபேஸ் ட்ராக் பண்ணி நம்ம இப்போது ஃபோட்டோ இல்லை வீடியோவோ போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபேஸ் ட்ராக்கிங் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அக்யூரேட்டாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஸ்மூத் ஜோனாக குறிப்பிட்ட ஜோன் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும்னாலும் பண்ணிக்கும். லைவ் 1 பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அங்கே நம்ம ஜோன் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அங்கே அந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது அது இதுக்கு யூஸ் ஆகும். யூஸ்வலாக நீங்கள் ஃபேஸ் ட்ராக்கிங் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டச் ஷட்டர்னா டச் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கணுமா வேணாமா அப்படின்றதுக்காக. மீட்டரிங் டைமர்னால் இப்போ மீட்டரிங் பண்ணுவோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து நமக்கு தேவையில்லை தான், பட் ஒரு 4 செகண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். கிரிட் டிஸ்பிளே, ஃபோட்டோ வந்து கிரிட் வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக. கிரிட்ன்றது எதுக்குன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். கிரிட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஃப்ரேம் வச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃபோட்டோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது 16:9 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் இமேஜ் வந்து டெலிட் ஆகாமல் ஆக்சிடென்டலாக டெலிட் ஆகிடும் இல்லையா, யாராச்சும் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மெனு. இதில் பார்த்தீங்கன்னா செலக்டான இமேஜஸ்ஸு, செலக்டான ஒரு ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோம், டெலிட் பண்ணாமல் விடாது. குறிப்பிட்ட இமேஜும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஆல் இமேஜஸ் இன் ஃபோல்டர், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணுமா அப்படின்றது. இது அன்ப்ரொடெக்ட்னா அதை டிசேபிள் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆல் இமேஜஸ் ஆன் கார்டுனா இந்த மெமரி கார்டில் இருக்கிற எல்லா இமேஜஸும் ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அடுத்தது வேணாமா அப்படின்றது. இந்த ஆல் இமேஜஸ் ஆன் கார்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இமேஜுமே உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் இருக்கும், ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ண முடியாது. அன்ப்ரொடெக்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் டெலிட்டே பண்ண முடியும். ரொட்டேட் இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணுமா வேணுமா, போர்ட்ரேட்டில் வைக்கணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கணுமா அப்படின்றதுக்காக. எரேஸ் இமேஜ், அதாவது ஃபோட்டோவை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட ரேஞ்சு இங்கேருந்து இந்த ஃபோட்டோலேருந்து அந்த ஃபோட்டோ வரைக்கும் டெலிட் பண்ணணுமா, இல்லை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணணுமா, இல்லைனா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா இமேஜும் டெலிட் பண்ணணுமா, இல்லை இந்த கார்டில் இருக்கிற எல்லா இமேஜும் டெலிட் பண்ணணுமா அப்படின்றதுக்காக இந்த மெனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆர்டர், இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது. எதாவது பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின் போது அதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த மெனு. அது ஃபோட்டோ புக்கும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோவா தேவையில்லை. க்ரியேட்டிவ் ஃபில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்த அப்புறம் நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது, இதுவும் அவ்வளோவா உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லை என்ன அப்படின்றது அந்த மெனுவில் இருக்கும். கிராப்பிங் பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோவை க்ராப் பண்ணட்டுமா வேணாமான்றது, ரீசைஸ் பண்ணுறதும் அதுதான். ஃபோட்டோ எடுத்த அப்புறம் லார்ஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். அதான் அந்த குவாலிட்டி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம கம்மி பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. இது எந்தெந்த இமேஜ்லாம் கம்பேட்டிபிளாக இருக்கோ அந்த இமேஜ்லாம் டிஸ்பிளே ஆகுது. ரேட்டிங் எதுக்கு அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்துகிட்ட அப்புறம் 5 ஸ்டார் வரைக்கும் நம்ம ரேட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இமேஜஸ்லாம் நமக்கு ஃபேவரட் இமேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு இந்த ரேட்டிங் வச்சு நமக்கு பிடிச்ச இமேஜை நம்ம பார்த்துக்கலாமோ இல்லை இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸ்லைட் ஷோ, ஃபோட்டோ ஸ்லைட் ஷோ காமிக்கணுமா அப்படின்றது. இந்த செட் இமேஜ் சர்ச் கண்டிஷன் எதுக்குன்னா, ப்ரொடக்ட் பண்ண இமேஜஸ்லாம் எப்படியெல்லாம் சர்ச் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக இது யூஸ்வலாக தேவையில்லை. இமேஜ் ஜம்ப் அப்படின்னா எவ்வளோ இந்த டயல் யூஸ் பண்ணி எவ்வளோ அளவுக்கு நமக்கு இமேஜ் ஜம்ப் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜா இல்லை 10 இமேஜா இல்லைனா கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் 30 இல்லை 50 அப்படின்ட்டு, இல்லை ஃபோல்டரா இல்லை குறிப்பிட்ட டைமா அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளே மூவிஸ் ஒன்லி, டிஸ்பிளே ஸ்டில்ஸ் ஒன்லி, ப்ரொடெக்டட் இமேஜஸ் மட்டும், ஸ்டார்டு இமேஜஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இது நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், எப்படினாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை இந்த மெனு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை டிஸ்பிளே பண்ணட்டுமா வேணாமா அப்படின்றது, இன்ஸ்டாகிராம் டிஸ்பிளே பண்ணணுமா வேணாமா அப்படின்றது இந்த மெனு. கண்ட்ரோல் ஓவர் HDMI அப்படின்னா HDMI கேபிள் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை அங்கே யூஸ் பண்ணி அங்கே கண்ட்ரோல் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோல்டர்னு இருக்குது. எதுக்குன்னா, இப்போ ஒரு புது ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கிரியேட் ஃபோல்டர் கொடுத்துட்டு புதுசாக அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகும் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் இந்த புது ஃபோல்டரில் சேவ் ஆகும். நம்பரிங்னா ஃபைலோடைய நம்பரிங்கை எப்படி பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணலாமா இல்லை ரீசெட் பண்ணணுமா? ரீசெட் பண்ணிட்டா ஃபஸ்ட்லேருந்து 001 வரும். கண்டினியூஸானா அப்படியே கண்டினியூவாக இப்போ எவ்வளோ ஃபோட்டோ 999 இருக்குன்னா அப்படியே 1000, 1001, 1002 அப்படி வரும். ஆட்டோ ரொட்டேட்னா இமேஜை சிஸ்டமில் டிஸ்பிளே பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி காமிக்கணுமா இல்லை அப்படியே காமிக்கணுமா அப்படின்றது, சிஸ்டம்லேயோ இல்லை கேமராலேயோ காமிக்கும்போது. ஃபார்மேட் கார்டுனா எதுக்குன்னு தெரியும், கார்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக. ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ்னால் ஒயர்லெஸ் செட்டிங்ஸ், அதாவது வைஃபையோட செட்டிங்ஸ், வைஃபை எனேபிள் பண்ணுறதா வேணாமா, எனேபிள் பண்ண அப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காகலாம் இந்த மெனு. நெக்ஸ்ட்டு ஆட்டோ பவர் ஆஃப், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேமரா ஆஃப் ஆகணுமா வேணாமா, எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகணும், 1 மினிட்ல ஆஃப் ஆகணுமா, 30 மினிட்டா இல்லை ஆஃபே ஆக வேணாமா அப்படின்றது. எல்சிடி பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் எவ்வளோ வேணும்ன்ட்டு டிசைட் பண்ணுறதுக்காக இது நியூட்ரலாக சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சின்னு நினைப்பீங்க, கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சின்னு நினைப்பீங்க. ஸோ சென்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்போஸும் இமேஜ் கிடைக்கும். டேட் டைம் செட்டிங்கு, லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் டிவைஸ் செட்டிங்ஸ், இதில் ஜிபிஎஸ் கிடையாது, எக்ஸ்டர்னலாக நம்ம ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்போது அதுக்கான செட்டிங்ஸு. வீடியோ செட்டிங்ஸ் இது என்ன மாதிரியான வீடியோ சிஸ்டம், பாலா NTFCயானு நம்மளுடைய கண்ட்ரியில் PAL தான் யூஸ் பண்ணுறோம். டச் கண்ட்ரோல் எப்படி ஸ்டாண்டர்டாக வேணுமா இல்லை ரொம்ப சென்சிட்டிவாக வேணுமா இல்லை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்றதுக்காக. இந்த பீப் எனேபிள்னால் இந்த சவுண்ட் வருது இல்லையா நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது, அதை எனேபிள் பண்ணுறதா வேணாமான்றதுக்காக. பேட்டரி இன்ஃபோனா எவ்வளோ பேட்டரி சார்ஜ் இருக்குது, ரீசார்ஜ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது காமிக்கிறதுக்காக. இந்த பேட்டரியோடைய லைஃப் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும். சென்சார் கிளீனிங்னா கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சென்சார் க்ளீன் ஆகணுமா வேணாமா அப்படின்றது. நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மிரர் வந்து மேலே தூக்கிக்கும். ஸோ நம்ம சென்சார் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கஸ்டம் ஃபங்க்ஷன் இதெல்லாம். மெனு டிஸ்பிளே வந்து ஸ்டாண்டர்டாக வேணுமா இல்லை கைடடாக வேணுமான்றது. ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் 200Tல இருக்கிற மெனு செட்டிங்ஸு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.